In this video, we are going to see about the case study about online booking system. In the online booking system, we can have n number of options. So we can able to book a ticket through online, or we can able to ticket a hotel through online. In ticket booking, either we can go with the bus ticket, train, or a flight. So what are the options that relevant to the customer will choose and book, and what are the advantages and disadvantages in that particular booking system, that also we are going to discuss here today. And then how that particular customer is going to book a hotel, and what are the supportive packages or the supportive mechanisms attached to it. So that and all we are going to discuss in our case study today. In addition to that, the advantages and disadvantages in particularly about that particular app also discussed along with the students. புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறையா புக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லா இதுக்குமே இருக்குது. அதில் வந்து ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயினு, ஹோட்டல்ஸ், ரூம் இந்த மாதிரி புக் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். அதில் வந்து நிறைய அஞ்சுமே வந்து ஒரு ஆப்லேயே புக் பண்ணுற மாதிரி இருக்குது, செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. மேக் மை அந்த ஆப்ஸில் வந்து மேக் மை ட்ரிப், booking.com, அங்கோடா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் மேக் மை ட்ரிப்பில் வந்து எல்லா பேக்கேஜஸுமே வர மாதிரி இருக்குது. அந்த ஆப்ஸ்லேயே வந்து நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு, கஸ்டமர் ரேட்டிங்ஸ் அந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதோட ப்ரீமியம் பெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கௌஷிகா சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது booking.com, மேக் மை ட்ரிப்பு, அகோடா அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பு. இது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்க்கணும். சேஃப்னஸ், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட லொக்கேஷனுக்கு அது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ரேட்டிங்ஸ் பார்க்கணும், எத்தனை பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு எல்லாமே அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அதுலேயே எல்லா விதமான கொஸ்டின்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இமெயிலில் புக் பண்ணலாம். hotel.com அதிலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம அதிலே புக் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் போகிறோம், உமன்ஸ் மட்டும் போகிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தருக்கு. உமன்ஸ் மட்டும் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இல்லை அவங்க தர பேக்கேஜில் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம போகலாம். இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். அவங்க தர பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கொடுப்பாங்க. அது அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கைடும் கொடுத்துருவாங்க அவங்களே. இல்லை நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 days 3 days நம்மளோட பிளான் பண்ணி நம்ம போய்க்கலாம். நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணுறத பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து அந்த ரீச் ஆகக்கூடிய பிளேஸ் நம்ம என்ன நம்மளுக்கு டெஸ்டினேஷன் வேணும் அப்படின்னு பார்க்கணும். பஸ் இல்லை ட்ரெயின் அந்த மாதிரி நம்ம என்ன புக் பண்ணுறோமோ அதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நம்மளுக்கு வந்து அது எல்லாம் க்ளீனாக இருக்கா, இல்லை சேஃப்னஸ் செக்யூரிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து போய் ரிட்டர்ன் வர வரைக்கும் என்ன டிக்கெட் வேணும்னாலும் நம்ம அதில் இது பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் சேர்த்து அவங்களே ஒரு பேக்கேஜாக தராங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம கஸ்டமருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ராவல்ஸ்க்கு புக் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்மளுக்கு நிறைய இது பேக்கேஜ்லாம் கொடுப்பாங்க. 6 daysக்கு ஒன்ஸ், 3 daysக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் நிறையா கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புக் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதோட ரிவ்யூ அண்டு ரேட்டிங்ஸ்லாம் வந்து பிக்சர்லேயே ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம பார்த்துக்குறோம். பார்த்துட்டு நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம வந்து கரெக்ட் பண்ணி நம்ம ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டல்ஸ் போக போகிறோம். அந்த ஹோட்டல்ஸும் அதே மாதிரி தான். நம்ம போகிற ஹோட்டல் வந்து நம்ம லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, க்ளீனாக இருக்கா, அப்புறம் க்ளீன் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கா, அதுக்கப்புறம் டேட்ஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அப்புறம் ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோட்டல் வந்து நம்ம புக் பண்ண போகிறோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹோட்டல் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். வந்து நம்ம பிளேஸும் எல்லாமே சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுவோம். அதில் வந்து ட்ராவல் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறது இல்லாமல் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸும் வந்துட்டு புக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஆன்லைனில் பார்த்தோம்னா அதுவும் இருக்கும். அதுவும் வந்துட்டு இப்போ ட்ராவல் டிக்கெட்டு, ஹோட்டல் டிக்கெட் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து நம்மளுக்கு அவைலபிள் நம்ம ஓகேனா நம்ம வந்துட்டு அதை பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு
டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணுறோம்னா அந்த ஆன்லைனில் போயிட்டு நம்ம டிக்கெட் மட்டும் புக் பண்ணோம்னா ஹோட்டல்ஸும் வந்துட்டு சேர்த்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ டிக்கெட்டு, ஹோட்டலு, மற்றபடி அங்கே போகிற எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கேட்போம். அது வந்துட்டு நான் ஆன்லைன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேக்கேஜை வந்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த டேட்ஸில் வந்து நம்மளால் போக முடியல, இந்த டேட் வந்து நம்ம மாற்றி வைக்கணும் அப்படின்னா வேறு டேட்ஸ்க்கும் நம்ம மாற்றிக்கலாம். அது பேமெண்ட் மெத்தட் எப்படின்னா இப்போ ஃபோன்பே ஆர் ஜிபேல தான் பண்ண போகிறோம். அது ஜிபே ஃபோன்பே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு அது ஜிமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நம்மளுக்கு வரும். அது இல்லாமல் இப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10% அன்றைக்கி இப்போ ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 10% வந்துட்டு நம்மளுக்கு லெஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம புக் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக் பண்ண டேட்லேயே நம்ம வந்து கேன்சல் பண்ணால் 10% வந்துட்டு லெஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்துட்டு வேறு டேட்டில் வந்துட்டு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா அட்வான்டேஜஸில் வந்து நம்மளுக்கு நிறைய இது இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்தே நம்மளால் வந்து புக் பண்ண முடியும். அது ட்ராவலாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம் அது வந்து ஜிபே மூலியமாகவும் பண்ணிக்கலாம், ஃபோன்பே மூலியமாகவும் பண்ணிக்கலாம். அதே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்க ரிவ்யூஸும் அதோட பேமெண்ட்டும் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஜிபே அதாவது ஃபோன்பே பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணாலுமே அது வந்து நம்மளுக்கு பாதி அமௌண்ட்டு தான் வரும். அதே நேரில் போய் கொடுத்தோம், நேரில் தான் நம்ம காசு இது பண்ணோம்னா நம்ம அது ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுக்கு அப்படியே தந்துடுவாங்க. இன்னொரு அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே போய் வந்து நல்லா ஃபீல் பண்ணி இது பண்ண முடியும். அந்த ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்க முடியும். நம்ம நேரில் போய் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்காது. அதே நேரில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம ஆன்லைனில் பார்த்ததுக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும்.